ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் எல்லாம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மைக்கை பிடித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே உங்களுடைய குற்றம் குறைகளை வீடு வீடு வீதிக்கு வீதி நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். உங்களை அழிப்போம், ஒடுக்குவோம், தடுப்போம். இந்த வேலையை விட அடுத்த வேலைக்கு போறோம். எங்க 13 வருஷத்தை கொடுங்க. இருந்து 9,000 பேர் வேறு கலந்துக்கிறதா நாங்கள் ஐடியா இருக்கு சார். எங்கு பார்த்தாலும் பகுதியில் ஆசிரியர்களின் கூட்டமாக இருக்கிறது. இப்போது கூற வேண்டுமானால் சென்னையை ஸ்தம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஆசிரியர் போராட்டத்துக்காக வந்திருக்கோம். எங்களோட ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் வேண்டும். எத்தனை ஆண்டுகளாக இந்த பகுதி நேர ஆசிரியர் நீங்கள் பணியாற்றி? கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இதில் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துருக்காக. அதுக்கான ஒரு சொல்யூஷனுமே கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் வேண்டும். இந்த போராட்டத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டதற்கான காரணம் என்ன? எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார். எங்களோட வருமானம் இல்லை சார். அன்றாட வருமானம் மாதிரி இருக்கிறது சார். எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் வேணும். எங்களுக்கான ஆசிரியருக்கான ஒரு முழு நிரந்தரமான ஒரு கோரிக்கை வேணும் சார். அரசாங்கம் உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க சார். 181 கோரிக்கைப்படி பணி நிரந்தரம் படிப்படியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். படிப்படியாக ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா இது வரைக்கும்? படிப்படியாக நாங்கள் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம் சார். நான் உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். போராட்டம் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குமா? கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து வந்து நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம் சார். கண்டிப்பாக வந்து வெற்றியை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சார். எங்களுக்கான ஒரு விடியல் வந்து இன்னைக்கு விடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம் சார். நன்றி. நன்றி சார். நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்திருக்கீங்க? நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தையல் டீச்சராக விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? தெரியல சார். ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க சார். கூட்டத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறதா நீங்கள் எண்றீங்க?
நாங்கள் வந்து ஒரு 8000 9,000 பேர் வேறு கலந்துக்கிறதா நாங்கள் ஐடியா இருக்குது சார். நாங்கள் வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு 6000க்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சார். எதிர்பார்க்குறீங்களா ஆட்கள் வர? கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கிறார் சார். எல்லா போராட்டம் வந்து உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? இந்த போராட்டத்தை நாங்கள் எங்களோட வெற்றியாக நினச்சி நாங்கள் இன்னைக்கு வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் சார். எங்களுக்கான முதல் படியும் சரி கடைசி படியும் சரி இன்னைக்கு எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது சார். எங்களோட ஒட்டுமொத்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டோம் சார். நான் உடற்கல்வி ஆசிரியர் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் சார். ரொம்ப நன்றிமா. ஓகே, நன்றி சார். போராட்டம் வெற்றியோட எங்களுடைய வாழ்த்து. ஓகே சார், நன்றி சார். தேர்தல் அறிக்கையை 181 நிறைவேற்று. தமிழக அரசு கேட்குதா? எங்கள் குரல் கேட்குதா? வேண்டும் பணி நிரந்தர வேண்டும். நிறைவேற்று. உங்கள் தொகுதி மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சியில் இந்த ஸ்டாலின் அரியணை வந்தால் அந்த ஸ்டாலின் கோரிக்கை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன முதல்வரே பணி நிறுத்தத்தை உடனே கொடு. தமிழக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்.
இன்றைக்கு நாங்கள் 2012 உடற்கல்வி, ஓவியம், தோட்டக்கலை, கட்டிடக்கலை, கணினி போன்ற 8 துறைகளில் நாங்கள் பணி நியமனம் செய்து அன்றைக்கு பல நிறுவனங்களில் நல்ல ஊதியத்தில் என்ற நாங்களெல்லாம் அரசு பணி கிடைக்கிறது என்ற நம்பிக்கையில் எங்களை வஞ்சிக்க மாட்டார்கள் தமிழக அரசு என்ற எண்ணத்தில் நாங்கள் எங்களை பணிகளை எல்லாம் துறந்து இங்கு வந்து பணியில் சேர்ந்து இலவு காத்த கிளியை போன்று நாளைக்கு வரும், அடுத்த நாள் வரும் என்று காலம் முழுவதும் எண்ணி 2 அரசுகளை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். கடந்த அதிமுக எடப்பாடி அரசு நடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்தபோது அவர்கள் நம்மை ஏமாற்றி நடுத்தருவுக்கு கொண்டு விட்டார்கள். அப்போது அந்த போராட்ட களங்களில் திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை சார்ந்த கழக அன்றைக்கு செயல் தலைவராக இருந்த மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எங்களுடைய திருவள்ளுவர் கூட்டத்திலே ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் சுமார் 6 மணி அளவில் எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே அன்றைக்கு எங்களை எல்லாம் துரத்தி சின்னாபன்னமாக்கியது கடந்த அதிமுக அரசு. ஆனால் உடனே அவர் எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகளாக இன்றைக்கு பெரும் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் வந்து ஆறுதலாக கண்டிப்பாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞரின் ஆட்சி, உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையை உருவாக்கி தருவோம் என்ற நம்பிக்கை ஊட்டியதின் பேரில் நாங்களெல்லாம் நம்பி இந்த அரசுக்கு உண்மையாகவே தார்மீகத்துடன் மனசாட்சியுடன் நாங்கள் எங்களுடைய வாக்குகள் அல்ல, எங்கள் கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு பகுதி நேராட்சி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் வீடு வீடாக சென்று சேகரித்து அனைத்து வாக்குகளையும் இந்த அரசுக்கு நம்பி செய்தோம். ஆனால் நம்ப வைத்து இன்றைக்கு ஏமாற்றி இருக்கிறது, வஞ்சித்து இருக்கிறது என்றால் நிச்சயமாக இது கலைஞர் ஆட்சியா? கேட்கிறேன். இன்றைக்கு கலைஞர் ஆட்சி, திராவிட ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இன்றைய ஆட்சியாளரை கேட்கிற இது கலைஞர் ஆட்சியா? இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் இன்றைக்கு அனைவரும் சொல்றாங்க, நான் மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற பகுதியினர் ஆசி அனைவரும் சொல்றாங்க, இன்றைக்கு கலைஞர் இருந்திருந்தால் இன்றைக்கு பகுதியினர் ஆசிகள் அவல நிலை அன்றைக்கு ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்திலே நாம் இன்றைக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருப்போம். அதை இந்த நேரத்தில் நிறுத்திக் கொண்டு நான் நன்றி கூறி பகுதியினர் ஆசிகள் சார்பா நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் வெல்லட்டும், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பகுதி நேர ஆசிரியர்களே வாழ்வாதார ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்று. 13 வருஷம் மேடம், 13 வருஷம் மேடம், 12 வருஷம் இல்ல, 13 வருஷம் மேடம். நாங்க எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டோம் மேடம். எங்களுக்கு வீட்லயும் மரியாதை இல்ல, சமுதாயத்திலையும் இல்ல, பள்ளிக்கூடத்திலையும் மரியாதை இல்ல மேடம். நாங்க டெய்லி அவமானப்பட்டு சாவுறோம் மேடம். அந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் எங்க 10,000 பேர் வாழ்க்கையை காப்பாற்றணும் மேடம். எங்களுக்கு எங்கேயுமே மரியாதை இல்ல மேடம், போதிய ஊதியம் இல்ல மேடம், எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியல மேடம், என் குழந்தைகளை படிக்க வைக்க முடியல மேடம். நாங்க டெய்லி சாவரம் மேடம், செத்துட்டு இருக்கிறோம் மேடம். தமிழக ஐயா அவர்கள் வந்தோடனே எங்களை வாழ்க்கையில விளக்கேற்றிட்டாருன்னு நினைச்ச மேடம், ஆனா அது நடக்கல மேடம். எங்க 10,000 வாழ்க்கையும் போயிருச்சு மேடம். 45 வருஷத்தை கடந்துட்டு இன்னைக்கு நாங்க நடுநிலையில நின்று கஷ்டப்படுறோம் மேடம். இது நடுவில் இருக்கிற யாருக்குமே புரியல மேடம். நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், முதல்வர் அவர்கள் எங்க வாழ்க்கையில சீக்கிரம் எங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரத்தை கொடுத்து எங்க வாழ்க்கையில விளக்கேத்த மாதிரி நான் கேட்டுக்கிறேன் மேடம். நாங்க போக மாட்டோம், நாங்க சாகு வரை உண்ணாத இருக்கிறோம் மேடம். வேண்டாம், பகுதி நேரம் வேண்டாம், காப்பாற்று பகுதி நேர ஆசிரியர்களை காப்பாற்றுங்கள் ஐயா, வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கிறோம். இதே 12,000 எங்களால செய்ய முடியாதுங்க சார். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு 20,000 சம்பளம், நாங்க நோட்ஸ் ஆப்லேஷன் எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. ஹெச்எம்க்கு பயந்துக்கணும், ஒரு மரியாதை இல்லை, மரியாதை இல்லாமல் எப்படிங்க ஆசிரியர் தொழில் செய்யறது? பிள்ளைங்க மதிக்கிறது இல்லை, ஆஃப் டே வராங்க, அவங்களுக்கு என்ன மதிப்புன்னு கேட்குறாங்க. அப்புறம் எங்களுக்கு தகுதி இல்லாத எப்படி
நீங்க எடுத்தீங்க? செலக்ட் பண்ணும்போது எங்க போயிருந்தீங்க? அப்புறம் ஏன் எக்ஸாம் வைக்க மாட்டேங்கிறீங்க? எதுவுமே வைக்க மாட்டீங்க. இருமா, எதுக்குமே வைக்கல, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறது? இல்லைங்க, தெரியுதுன்னா அவங்க சொன்னாங்க இல்லைங்க, ஏன் வாக்குறுதி தரீங்க? தெரிஞ்சு தானே வாக்குறுதி தந்தீங்க. ஏன் நீங்க வாக்குறுதி தரீங்கன்னு நாங்க கேட்டுக்க மாட்டோம். ஓட்டு போடுங்க, நாங்க பண்றோம்னு சொன்னீங்கல்ல, போட்டுருக்கோம்ல. எங்களுக்கு பண்ணணுங்க. நிரந்தரம் பண்ணலன்னா எத்தனை நாள் அரசு பண்ணாலும் இதே இடத்துல தாங்க வந்து உட்காருவோம். பணி நிரந்தரம் பண்ணல. 2026 12,000 பேர் சாவுறாங்க. ஒரு ஓட்டு கூட விழாதுங்க. 12,000 குடும்பம் போட்டாங்க. 12,000 குடும்பம் ஓட்டு போட்டாங்க. தெரிஞ்சவங்க காலில் எல்லாம் விழுந்து கேட்டாங்க, எங்க வாழ்க்கை இவங்களால நிரந்தரம் செய்யறாங்கன்னு போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. ஏங்க போட மாட்டேங்கிறாங்க? ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது இப்போ பதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அதாவது ரெகுலர் பண்றேன்ற வார்த்தையா மெசேஜ் இதுல வந்திருக்குங்க, பேப்பர் நியூஸா. எங்களை வந்து முழு நேரம் பண்றது மட்டும் எங்களுக்கு இல்லைங்க. மே மாசம் ஊதியம் தரணும், எங்களுக்கு முழு சேலரி தரணுங்க. இல்லங்க, ஆமாங்க, மே மாசம் ஊதியம் இல்லைங்க. முழு நாளும் நாங்க வேலை செய்யணுங்க. 12 நாள் வேலை எங்களுக்கு வேணாங்க. மே மாதம் ஊழியம் இல்லைன்னு சொல்றீங்க. அது மே மாசம் வந்து இந்த ஆசிரியர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? மே மாசம் பட்னியா சாவுறங்க. வந்து பாக்குறங்க, வீட்டுல ஒரு பொருள் இல்லைங்க. வீட்டுல எல்லாத்துக்கும் சண்டை, வாழ்க்கையே இல்லாம நடு தெருவில் நிக்கிறேங்க. சோறு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம பட்னியா இருக்கிறாங்க. மே மாசம் வந்து என்னென்ன தொழில்கள்? மே மாசம் வந்து வேலையே கொடுக்கறது இல்லைங்க. எங்களுக்கு பாதியில வந்தா வேலை சேர்த்துறது இல்லைங்க. பட்னியா தாங்க சாவுறோம். ஏங்க, ஒரு குடும்பத்துக்கு இவங்களை ஒரு ஸ்நாக்ஸ் செலவுங்க, ஒரு நாள் பெட்ரோல் செலவு, ஸ்நாக்ஸ் செலவு, எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு அது சரியா போகுங்களா? அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியாதுங்களா? ஒரு மாசம் செலவு, அவங்க ஒரு நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு செலவு. எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு மே மாசம் இல்லைன்னா என்ன பண்றது? எங்களுக்கு முழு நேரம் எது பண்ணாலுங்க, செத்தாலும் இதே தான், இதே இடத்துல தான் சவும், பொழைச்சாலும் இங்க தான். எத்தனை ஆனாசர்கள் வந்து ஆசிரியர் பணி இல்லாத அந்த மே மாசத்துல எந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் போறாங்க? ஏங்க, இது டிச்சு எடுக்கிறதுக்கு போறாங்கங்க. வாய்க்கால் டிச்சு எடுத்துட்டு பாத்ரூம் கழுவி, உண்மையா நீங்க வந்து பாருங்க, பாத்ரூம் கழுவுறதுக்கு போறாங்கங்க. அதனால எத்தனை பேர் செத்துருக்காங்க குடும்பத்துல தெரியுங்களா? இந்த மாதிரி நம்ம இவ்வளவு கேவலமா போயிட்டோமேன்னு சாவுறாங்க. அது கேவலத்துக்காக சொல்ல வரல. இருந்தாலும் ஒரு ஆசிரியரா இருந்துக்குன்னு மத்தவங்களும் செய்யல. அவங்க போய் செய்யறாங்களா? உங்களுக்கு சம்பளம் இல்லாம இருக்கா? நாங்களும் அது தகுதியோட தானே எடுத்தீங்க. அப்புறம் ஏன் எங்களை நிரந்தரம் பண்ண மாட்டேங்கிறீங்க? நிரந்தரம் பண்ணலன்னா இங்கே தாங்க இருப்போம். செத்தாலும் இங்கே தான், பொழைச்சாலும். எதுக்குங்க அரெஸ்ட் பண்றாங்க? ஓரமாக தானே உட்காந்துருப்போம். யாருக்காவது டிஸ்டர்ப் இருக்கா? பொதுமக்களுக்கு யாருக்காவது டிஸ்டர்ப் இருக்கா? இல்ல இல்ல. கல்வி அமைச்சர் இது சார்ந்து அல்லது முதலமைச்சர் இது சார்ந்து ஏங்க, முதலமைச்சரையோ கல்வி அமைச்சரோ எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நிரந்தரன்ற வார்த்தையை நீங்க எங்க சொன்னீங்க? சொன்னதை செய்யுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூங்க. போராட்டம்
கிடையாது. ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறாங்க, அவங்கள ரெகுலர் பண்ணணும் எங்காவது இருக்கா யாருக்காவது? ஒரு முழு நேரம் போடுறீங்களா? ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. எந்த சிந்தனையுமே இல்லை, எப்படியே ஏமாத்தணும் அந்த மட்டும்தான் உங்களோட சிந்தனை. யாரும் இல்லை, நிதி இல்லை. மற்றதுக்கெல்லாம் நிதி இருக்குங்களா? பகுதி நேர ஆசிரியருக்கு சேலரி கொடுக்க மட்டும்தான் உங்களுக்கு நிதி இல்லை, மற்றதுக்கெல்லாம் நிதி இருக்கா? பஸ்ஸுக்கு யார் ஃப்ரீ டிக்கெட் போட சொன்னா? அதுக்கெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டு கேட்காததெல்லாம் சொல்ல செய்ய வேண்டியது. எது பசியோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, பசி இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் இந்தாங்கன்னு கொடுக்க வேண்டியது. எல்லாம் நல்லதுக்கே இல்லை, நீங்க ஆடுற ஆட்டத்துக்குள்ள எல்லாம் நல்லதுக்கே இல்லை. உங்களுக்காக எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ நேரம் எவ்வளோ காலம் கழிக்கிறது? 13 வருஷம் பேச்சு இவங்கெல்லாம் 13 வருஷம் வாழ்க்கையை திருப்பி நீங்க கொடுக்க முடியுமா? நீங்க பழைய வாழ்க்கையை கொடுங்க, நாங்க போறோம். 13 வருஷத்தை திருப்பி கொடுங்க, நாங்க போறோம். அங்க இவ்வளவு வருஷமா என்ன பண்ணீங்க? திருப்பி எம்இஸ்னு ஒருத்தவங்களை உள்ளார இறக்கி இருக்கீங்க. எதுக்கு நாங்க இருக்கக்குள்ள எதுக்கு எம்இஸ்ஐ விட்டீங்க? நாங்க இருக்கக்குள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ், நாங்க படிச்ச எம்ஃபில், நான் எம்ஃபில் பிஎட். நான் இருக்கக்குள்ள நீங்க எப்படி எம்இஸ்னு ஒருத்தவங்களை உள்ளார விட்டீங்க? எம்இஸ்ஐ எதுக்கு உள்ளார விடுறீங்க? ஏன் எங்களுக்குலாம் கணினியை பத்தி தெரியாதா? எதுக்கு நீங்க அவங்களும் உள்ளார விட்டீங்க? ஏன் அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க? படிப்படியான்னு சொன்னீங்களே, நீங்க படிப்படியான்னு சொன்னீங்களே, படிப்படியா நீங்க சொன்னீங்களே. அப்ப என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களை எம்இஸ் ஒர்க்க செய்யுங்க, இந்தாங்க மேல ஒரு சம்பளத்தை கொடுங்க, அவங்க சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க செய்யறோம். அந்த எம்இஸ் ஒர்க்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நாங்க இத்தனை வருஷமா சம்பளம் இதே சம்பளத்துல இத்தனை வருஷமா நாங்க பார்த்தோமே, அதெல்லாம் எங்க போறது? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைங்க சார், நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ரொம்ப இதே மாதிரி நீங்க பகுதி நேரமா எல்லாத்தையும் போடலான்னு ஒரு பிளான்ல தான் இருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் இனிமே ஜாப்ன்றத ஒண்ணு கிரியேட் பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பகுதி நேரத்திலே போடலான்னு முடிவுல இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க சார், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். மாரியப்பன். நீங்க எங்க இருந்து இப்போ? அரியலூர் மாவட்டம் கீழகாவட்டாங்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளியிலேருந்து வந்திருக்கிறேன். உங்க மாவட்டத்திலேருந்து எத்தனை ஆசிரியர்கள் இங்க வந்து? 300-400 பேர் வந்திருப்பாங்க, 450 பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டோம், ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. சரி, இப்போ இங்க கூடியிருக்க மக்கள் கூட்டம் வந்து எத்தனை மக்கள் வந்திருப்பாங்க? 10,000 பேர் வர்றதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது, நிக்கல, நான் ஸ்டாப் தான், பண்ண வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த போராட்டத்திற்கு நீங்க தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன?
ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், வஞ்சிக்கிறார்கள். அவ்வளவுதான். தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு 181 என்கின்ற அறிக்கையில சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒன்றும் அதை பத்தி எதுவுமே நினைக்காம இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இழந்து போயிடுச்சுங்க. எல்லாம் 45 வயசு 50 வயசு எல்லாம் ஆகி நிறைய பேர் இறந்தே இருக்காங்க. வயசாகி போய் இறந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அரசு உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதினா பணி நிரந்தரம் ஒற்றை கோரிக்கை மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. எங்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சே ஆகணும். இப்போ வந்து இல்லை இருக்க மக்கள் எல்லாருமே என்ன ஒட்டுமொத்த கருத்தோடு இருக்கிறீங்க? பணி நிரந்தரம் மட்டும்தான். 181 கோரிக்கை வந்து நிறைவேற்றணும், அது பணி நிரந்தரமா இருக்கணும், வேற எதுவும் கிடையாது. சரி சார், ரொம்ப நன்றி. காவல்துறையினர் உங்களை ஒத்துழைப்பு மென்மையா இருக்கிறாங்க, மென்மையா நமக்கு பரிசீலனை பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு தான். கைது நடவடிக்கை ஏதாவது கைது நடவடிக்கைலாம் அது பண்ணி தானே வாங்குவாங்க, அவங்களோட கடமையை அவங்க செய்வாங்க. கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்பாங்க, பண்ணி தான் செய்வாங்க, அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. ஸ்டாலின் ஐயா இருக்கிற காலத்திலும் சரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ள 13 ஆண்டுகள் ஆகுது. நாங்கள்லாம் வாழ்வாதாரத்தில் பின்தங்கி ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் வைக்கிறோம். ஆசிரியர்கள் வந்து மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களை காலமுறை ஊதியம் போட்டு பணி நிரந்தரம் செஞ்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் படிப்படியாக செய்கிறேன்னு எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. வாழ்வாதாரம் இருந்துச்சு, எங்கள் வாழ்க்கை போச்சு. இனிமேல் எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த அரசு செய்யலை அப்படின்னா எங்களெல்லாம் வந்து செத்த பணத்துக்கு சமம். எங்கள் வாழ்வாதாரமே போயிருச்சு. எங்கள் குடும்பமே 12,000 குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்துட்டு வறுமையில் வாடிட்டு இருக்கிறோம். அதை தாங்க முடியாத இந்த போராட்டம். ஏன்னா நீங்கள் வந்து மீடியாக்கள்லாம் வந்து தயவு செஞ்சு முதல்வர் ஐயாவும் கல்வித்துறை
எங்கள் வறுமையை போக்கணும், நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் தமிழரசன், காஞ்சிபுரத்திலிருந்து வரேன். 2012 வருஷத்தில் எங்களுக்கு பணி அமர்த்தினாங்க. நிரந்தர பண்ணலை, பகுதி நேரமாக தான் வைத்திருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி முடிஞ்ச பிறகு எடப்பாடி ஆட்சி வரும்போது அவர் என்ன பண்ணார், லாஸ்ட் வரைக்கும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு குழுவை அமைச்சர்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த குழுவை தான் அமைச்சராக கண்டி அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அவரால். அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதி 181 தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஆனால் 4 வருடம் கழிச்சும் இன்னும் இந்த பணி நிரந்தரம் செய்யாமல் எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதனால் ரொம்ப பேருக்கு இறந்து போனாங்க பாதி பேர். இதில் வேலை வாய்ப்பை விட்டுட்டு போனவங்க பாதி பேர். மே மாதம் சம்பளம் இல்லாமல் ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? 11 மாதம் சம்பளம் வாங்கிட்டு 12ஆம் மாதம் சம்பளம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து பள்ளிக்கு ஜூன் மாதம் எப்படி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு கூட தெரியாமல் சுச்சுவேஷன் இருக்கும். இதுக்கிடையில் நம்ம கல்வித்துறை அமைச்சர் படிப்படியாக நிறைவேற்றின இந்த 4 வருஷம் ஆச்சு, இன்னும் படிப்படியாக எப்போ நிறைவேற்றி எல்லாம் இறந்த பேருக்கு தான் இவர் நிறைவேற்றுவாரா என்று தெரியல. இன்னும் குறைந்து போய்விட்டே இருக்கு. 16,000 பேர்லேருந்து இப்போ 10,000 பேருக்கு இருக்கிறோம் பணிநிரந்தரம். எங்களுக்கு கூடிய விரைவில் பணிநிரந்தரம் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் முதலமைச்சர் அவர்களை கேட்டு விரும்பி இந்த 12,000 17 ஆசிரியர் வாழ்வாதாரத்தை ஒளிபரப்புமாறு சரி நான் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சில நாட்களுக்கு முன்பு தான் நீங்க டிபிஐல போராட்டம் நடத்திருந்தீங்க. அமைச்சர் பேசியிருந்தாங்க சரி, அப்போ கூடிய விரைவில் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு சட்டசபை கூடி இருக்கு, ஓகேங்களா? இந்த அமைச்சர்
அவர்கள் வந்து சொன்னாரா கண்டி இன்னும் அதுக்கான சொல்யூஷன் வந்து முதலமைச்சர் பார்வைக்கு போச்சா இல்லைன்னு தெரியல எங்களுக்கு. முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நான் வந்தால் நிறைவேற்றுவேன் 181 விதியை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். அந்த நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் தான் எங்களுக்கு கேட்கணுமா கண்டி, வேற எதுவும் உங்ககிட்ட எதுவும் கேட்கவில்லை. பகுதி நேரமா இருந்தும் இன்னும் வயதும் போயிடுச்சு, காலமும் போய்விட்டது. இனிமேல் இருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் முழு நேரமாக மாணவர்களுக்கு அர்ப்பணிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும், வேண்டிக் கொள்கிறோம். தமிழரசன், காஞ்சிபுரத்திலிருந்து. பகுதிநேர ஆசிரியர்கள் பார்த்தோன்னா டிராயிங் மாஸ்டர், பிடி மாஸ்டர், டைலரிங் டீச்சரு, கம்ப்யூட்டர் டீச்சரு எல்லாருமே ஒரு 13 வருஷமாக 5000, 7500, 10,000, 12,500 மாதிரி ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து இவங்க தேர்தலில் இருக்கிற 181 எங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணி நேரம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்களும் எவ்வளவோ அரசுக்கு ஆதரவாக நாங்கள் கோரிக்கை மனு எங்கே பார்த்தாலும் கொடுக்குறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிலைமை நடக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே போயிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மன உளைச்சல் இறந்தும் போயிட்டாங்க. இது எதுவுமே அந்த அரசு வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரசோட ஆதரவாகவும் அவங்க கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு தான் எதிர்த்து என்னைக்குமே பண்ணல, இன்னைக்கு எதிர்த்து பண்ணல. ஆனால் இது வந்து ஒரு ஞாபகப்படுத்தும் எங்களுக்கு ஒன்றும் உடனே சீக்கிரம் பணி நியமனம் பண்ணுங்கன்ட்டு. அதனால வந்து இந்த அரசு வந்து எங்களுக்கு கருணை காமிச்சு ஒரு பணி நியமனம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிஞ்ச பிறகு எங்க ஒருங்கிணைப்பு குழு சார்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி முடிவெடுத்து அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்து நாங்கள் எங்க தலைமை மூலியமா நாங்க முறைப்படி செய்தியாளருக்கு தெரியும். இதன் வழியா நாங்க எங்க முதலமைச்சர் நாங்க என்ன தெரிவிக்கிறோம்னா, ஐயா நாங்க உங்க அரசு கீழே, உங்க பள்ளி கல்வி கீழே தான் நாங்க இருக்கிறோம். தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ண நிறைவேற்றுங்க. நீங்க ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க, நம்ம அப்பா இருக்கும்போது அவர் காலத்தையும் எங்களை வந்து என்ன பண்ணீங்க, எங்களை வந்து பணி நேரம் செய்யறேன்னு சொன்னாரு. அதே கோரிக்கை தான் நீங்களும் வச்சுக்க. தேர்தல் அறிக்கை எண் 181 நீங்க சொன்னீங்க. அதனால வந்து என்ன பண்ணா எங்களுக்கு நீங்க தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரியும் நாங்க கேட்டுக்கிட்ட மாதிரியும் எங்க வாழ்வாதாரம் 12,000 பேரோட வாழ்வாதாரத்துக்கும் நீங்க என்ன பண்ண எங்களுக்கு பணி நேரம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த ஊடகங்கள் வாயிலாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. எல்லாருமே 40-45 வயசுக்கு மேலதான் நாங்க 50 வயசுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் எந்த ஒரு பலனுமே இல்லாம இறந்து போயிருக்காங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருக்காங்க. அதனால வந்து இருக்கிற எங்களை கொஞ்சம் பேராவது என்ன பண்ண எங்களுக்கு நீங்க பணி நேரம் பண்ணுங்க. ரொம்ப என் பேர் வந்து சவுந்தர். நான் வந்து தமிழக அனைத்து சிறப்பாசிரியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர். நன்றி. ராணிப்பேட்டை மாவட்டம். சம்பளம் வச்சுட்டு குடும்பத்தை எப்படி நாங்கள் ரன் பண்ண முடியும்? விலைவாசி உயருது. அப்போ நாங்கள் 5,000 ரூபாய் வாங்கும்போது விலைவாசி வேற, இப்போ 12,500 வாங்கும்போது விலைவாசி வேற. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். வந்து போராட்டம் ஆமாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை நீங்க என்ன காரணத்துக்காக நடத்துறீங்க? வாக்குறுதி கொடுக்குறாங்க. 181 கொடுத்தாங்க, அது நிறைவேற்றல சார். 3 வருஷம் ஆயும் இன்னும் நிறைவேற்றாத இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை 181 வாக்கு. நான் ஜெயிச்சால், நான் ஆட்சிக்கு வந்தால் 181 வாக்கு உறுதியை நான் நிறைவேற்றுவேன். இந்த போராட்டம் உங்களுக்கு வந்து வெற்றி அடையலைன்னா தொடர் போராட்டம் சார். போராடிட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் வாங்குற 12,500 ரூபாய் சம்பளம் வச்சு இப்போ இங்கே இவ்வளோ தூரம் வந்து போராடி குடும்பத்தையும் பார்த்துட்டு போராட்டம் செய்யறோம். வேலைக்கு போராட விட மாட்டிருக்கோம். இப்போ ஒரு மீடியா கிட்ட பேச விட மாட்டிருக்கிறோம். எதுக்குமே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, இல்லை மண்டபத்தில் கொண்டு போய் விடுறாங்க. இது ஒரு போராட்டத்தை
எங்களுக்கு கூட உரிமை இல்லைன்னா எப்படிங்க சார்? அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் இப்போ நாங்கள் போகிறோன்னா எங்களை கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து போராட்டத்துக்கு வந்து எந்த முடிவோட இந்த இடத்துல தான் போராட்டத்துக்கு வந்தீங்களா இல்லை வேற ஏதாவது திட்டத்தோட வந்தீங்களா? இல்லைங்க சார், வெறும் போராட்டம். எங்களுக்கு வந்து உரிமை தான் சார். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க அப்படின்ற உரிமையாக கேட்க வந்திருக்கோம். நீங்கள் சொன்னீங்க செய்வீங்களா, ஏன் செய்யலை, 4 வருஷம் ஆச்சு, செய்வீங்களான்ற ஒரு கேள்வி. எனக்கு 55 வயசு ஆகுது சார். எனக்கு அடுத்த இன்னும் 5 மாதம் பண்ணால் 56 தொடங்குது. இந்த 4 வருஷத்துல நான் என்ன சார் பண்ண முடியும்? மன உளைச்சல்னால நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, டிப்ரெஷனால சூசைட் பண்ணியிருக்காங்க. போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த அரசுலேருந்து யாராவது அதிகாரிகள் உங்களை இப்போ வரைக்கும் சந்தித்து யாரும் பேச கிடையாது சார். யாரும் முயற்சி ஏதாவது எடுத்துருக்கீங்களா? எதுவும் முயற்சி எடுக்க விட மாட்டிருக்காங்க சார். வந்தோம், போராட்டம் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கலைக்க தான் பார்க்குறாங்க காவல்துறையினர். மற்றபடி யாரும் பேச்சுவார்த்தையும் நடத்த கிடையாது, பேச முன்வரவும் கிடையாது. போராட்டம் பண்ணுறீங்களா, கலைச்சிடுறோம், அதுதான் எப்பயுமே நடக்கிறதுங்க சார். கணினி ஆசிரியர் உஷாநந்தினிங்க சார். ஆமாங்க சார், எம்ஃபில் பிஎட் படிச்சிருக்கோங்க சார். ஆனால் வெறும் 12,500 ரூபாயில் வேலை பார்க்குறோம். 13 வருஷமானு சொல்கிறதுக்கே வருத்தமாக இருக்குங்க சார் எனக்கு. எல்லாம் முடிச்சு எல்லாம் டிகிரிலாம் முடிச்சுட்டு தான் சார் நாங்கள் வந்திருக்கோம். வெற்றி அடைந்த நிலையில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பகுதிநேர ஆசிரியர்களின் கூட்டமாக இருக்கிறது. இப்போது கூற வேண்டுமானால் சென்னையை ஸ்தம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு அனைத்து ஆசிரியர்களும் எந்தவித பாகுபாடுமின்றி இந்த ஆர்ப்பாட்டத்திலே மிக சிறப்பான முறையிலே கலந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக இது வெற்றி நிச்சயம். வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கிறதா நீங்க வந்து திட்டமிட்டு இருந்தீங்களா? இந்த இடத்தில் தான் அனைத்து ஆசிரியர்களும் கூடுவதாக திட்டமிடப்பட்டு அதன்படி இந்த போராட்டமானது இந்த இடத்தில் ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் அருகாமையிலே நடந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையினர் வந்து இப்போ அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எப்படி வந்து கையாளுகிறார்கள்? கூட்டத்தை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கூட்டத்தை அவர்கள் இன்னும் அதிகமாக ஆக்கிக் கொண்டே இருந்தால் அவர்களுக்கும் இந்த போக்குவரத்திற்கும் அதிகமான மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற நிலையில் இப்போது அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கைது செஞ்சவங்க இப்போ எங்கே உங்களை வந்து கொண்டு போகிறாங்க ஏதாவது தெரியுமா? அது சரியாக தெரியாது. எங்கேயும் தங்க வைத்து கொஞ்சம் சிறிது நேரம் வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம். சொல்லிட்டு தான் ஏற்றின இடத்துலையும் மறுபடியும் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. போனவங்க எல்லாருமே ரிட்டர்ன் திரும்ப வரீங்களா? இல்லை போன எல்லாருமே வந்துட்டோம். இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்றிட்டு போனவங்க அங்கே இருக்காங்க. அங்கே இடம் பத்தாதனால தான் நாங்கள் வந்து இங்கே வந்து இறங்கியிருக்கோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு 5 வண்டி இருக்கும் சார். 5 வண்டி இருக்கும். ஆமாங்க சார். எல்லாருமே இங்கே தான் இப்போ உங்களை அப்படிதான் நினைக்கிறோம். அதனால தான் இங்கே தான் இறக்கி விட்டுறாங்க. இல்லை என்ன சொல்யூஷன் சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களோட மூவிங் இருக்கும். பணி நிரந்தர கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். நீங்க வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இங்க எத்தனை பேர் வந்து இதுல இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க? இந்த போராட்டத்தில் நாங்கள் குறைஞ்சபட்சம் 10,000 பேர் வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு எங்களை பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் தங்க வச்சுருக்காங்க. மண்டபம் அந்த மாதிரி இடத்துல தங்க வச்சுருக்காங்க. நாங்கள் ரொம்ப 13 வருஷமாக பாடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து எத்தனையோ பகுதி நேர ஆசிரியர்கள் உயிர் இழந்துட்டாங்க. ஒரு சில பகுதி நேர ஆசிரியர்களுடைய குழந்தைகளை கூட இந்த சம்பளத்தை வச்சு எங்களால் காப்பாற்ற முடியாமல் அந்த குழந்தைகளை பிச்சை எடுக்கிற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, என் குழந்தைக்கு உடல் நல சரியில்லை காசு கொடுங்கன்னு எத்தனையோ வாட்ஸ்அப்பில் நாங்கள் பேசி அழைப்பி உங்கள் குழந்தைங்களை நாங்கள் அப்படியெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கோம். எங்கள் இந்த சொற்ப சம்பளத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. 13 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். 181 தேர்தல் வாக்குறுதியை நம்பி தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய முழு வாக்குரிமைகளையும் அளித்தோம். அதனால் எங்களுக்கு இந்த 181 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி எங்களை எல்லாம் முழு நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் எங்கள் நிறையா பேர் இன்னும் காலகட்ட சூழ்நிலையில்
பிள்ளைங்களை ரொம்ப கொடுமையில் இருக்காங்க. 3 வேளை நல்ல சோறு திங்க முடியாமல் நாங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கிறோம். குழந்தை நீங்கள் நிறையா பேர்த்த பார்த்துருக்கலாம், எத்தனையோ நாங்கள் டிவியில் கூட பார்த்துருக்கலாம். எங்களுக்கு நிறைய பேர் மூட்டை தூக்குற வேலை போயிருக்கோம். பாதி நேரத்துக்கு வேலைக்கு போனால் நீலாம் வாதியாராக இருக்க, வாதியாராக வந்து வேலை செய்ய முடியாது, எங்களை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுறாங்க. எங்களை மற்ற வேலைக்கும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, குறுகிய காலத்தில் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு நிரந்தரப்படுத்தி கொடுக்கணும். நாங்கள் தாழ்வையோட அரசை கேட்டுக்கிறோம். கருணை உள்ளத்தோட அது கூட்டிட்டு போய் எல்லா இடமும் ஃபுல்லாகிடுச்சு. எந்த இடத்துலையும் இடம் கிடையாது. அதனால திரும்ப நீங்கள் ஸ்டேடியத்திலே கொண்டு போய் விடுக்கணும். 4 பஸ் இங்கே திருப்பி விட்டாங்க. அங்கேயும் இன்னும் இருக்கிறாங்க, ஆனால் எங்கேயுமே இடம் கிடையாது. எங்களை இதோட 5 இடத்துக்கு கொண்டுட்டு போனாங்க. 5 இடத்துலையும் ஃபுல்லாகிடுச்சுன்னு திரும்ப இந்த சென்னையை சுற்றி காட்டி கொண்டு வந்து எங்களை திரும்பவும் மீண்டும் இங்கேயே ஸ்டேடியத்துக்கு அனுப்புறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. எந்த ஆட்சியாளர்களும் அதை செய்யல. ஆனா இப்ப இருக்கிற இந்த விடியல் அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யறதா தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒன்றிணைந்து இங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டு எங்களுக்கு மே மாசம் சம்பளம் இல்லை. எல்லா ஆசிரியர்களும் மே மாசம் வந்து வீட்டில் சம்பளத்தோட எங்காவது எக்ஸ்கர்ஷன் போவாங்க. ஆனால் நாங்கள் சம்பளம் இல்லாமல் அந்த 1 மாதம் வாடகை கொடுக்கறதுக்கும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் வழி இல்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு பணி நிரந்தரம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லா தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பகுதி நேர ஆசிரியர்களும் முன்னெடுத்துருக்கோம். கடந்த முறை நீங்கள் வந்து டிபிஐ வளாகத்திலையும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்க. உங்களுக்கான அந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படுவதாக சொல்லிட்டு இருந்தாங்க. தற்போது வரையிலுமே நிறைவேற்றப்படாமல் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் அவர்களிடமிருந்து ஏதாவது தகவல் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பணி நிரந்தரத்துக்காகத்தான் இப்போ வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இங்கே பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்னன்னா, எங்கேயோ கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து பணம் தர்றீங்க. ஆனால் தன்னுடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி 13 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கிற இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யறதுக்கு மட்டும் இங்கே பட்ஜெட்டில் பணம் இல்லைன்னு சொல்கிறது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. RSI ஃப்ளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.